ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கரும்புச்சாறு பொங்கல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கப்பளவு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு 1/4 கப்பளவு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு நெய் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு ஒரு 20 எடுத்து வச்சுருக்கேன். 4 ஏலக்காய், கொஞ்சமாக காஞ்ச திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். 3 கப்பளவு கரும்புச்சாறு எடுத்து வச்சுருக்கேன். அதில் லெமனும் இஞ்சியும் போடாமல் எடுத்து வச்சுருக்கேன். கடையில் தான் வாங்கிட்டு வந்தது. இப்போ இந்த பாசி பருப்பை நம்ம கடாயில் போட்டு வறுத்து எடுத்து வந்துடலாம். இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் பாசி பருப்பு போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஓகே, இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இப்போ எடுத்து நம்ம இதை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரிசியும் பருப்பையும் ஒன்றா கழுவி எடுத்து வந்துடலாம். இந்த அரிசியோட பருப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு பாத்திரம் வச்சு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். அதில் இந்த அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். எதற்காகனா நம்ம கரும்பு சாறு ஃபஸ்ட்டே ஊற்றினோம்னா சீக்கிரம் அரிசி வேகாது, அதனால் அடி பிடிக்கும். அதனால் கடைசியாக ஊற்றிக்கலாம் கரும்பு சாறு. இப்போ நம்ம கொஞ்சமாக அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இதில் அரிசி 3/4 பதம் அளவுக்கு வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் கரும்பு பால் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? நம்ம அரிசி ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம். சரி, ஆட் பண்ணிவிட்டு வர இருங்க. நம்ம அடி பிடிக்காத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் 3/4 பாசி வந்த பிறகு நம்ம கரும்பு பால் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தான் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் கரும்பு பால் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா. எப்போவுமே ஸ்வீட் பண்ணால் சால்ட் ஆட் பண்ண இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சமாக போதும். ஓகே, ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கரும்பு பாலை ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்ச கரும்பு பாலை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் லெமன் இஞ்சி எதுவும் சேர்க்காம வாங்கிட்டு வந்தேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கரும்பு பால் சேர்த்துருக்கோம். அதனால் ஸ்லோலே வைங்க, ஏன்னா அடி பிடிக்கும் கரும்பு பால். ஸ்லோவில் வச்சு கலந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா வெந்து வரும். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் கொஞ்சமாக தட்டி வச்சுருக்கேன். ஒரு 4 ஏலக்காய் அதை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரையோடு தட்டி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா அடியில் பிடிச்சிக்கும். ஓகே, இந்த கரும்பு சாறு ஸ்வீட்டே போதும். பத்தலை இன்னும் ஸ்வீட் அதிகமாக வேணுமானா கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் இன்னும் கூடுதலாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்காங்க. நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மேலேயே ஊற்றிருக்கேன். இந்த நெய்லேயே முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். முந்திரி நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம காஞ்ச திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். திராட்சை நல்லா வறுத்து எடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சக்கரை பொங்கல் சூப்பராக இருக்குங்க, கரும்பு சாறு பொங்கல். இப்போ கரும்பு சாறு நிறைய கிடைக்கிது. ஒன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. நான் இன்னும் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஓகே, கரும்பு சாறு பொங்கல் ரெடி. நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கும் இந்த பொங்கல். நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.